வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மேகமாய் வந்து போகிறேன் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏன் குரு, வந்ததிலிருந்து எதுவுமே பேசாம இருக்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே என்ற பதற்றத்துடன் கூடிய அக்கறையுடன் அவன் நெற்றி மற்றும் கழுத்தில் கை வைத்து பார்க்க, அவள் விழிகளில் தனக்கான தவிப்பை கண்டவனுக்கு அவள் தனக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும், தனக்கு மட்டுமே என உள் குருவின் உள் மனம் உறுதி கொண்டது. அவள் புறம் திரும்பி, வெண்பா, நாம கல்யாணம் பண்ணிக்கணும் என்றான். அவன் பேச்சில் சிறிது திகைத்தாலும், அதுக்கு என்ன குரு, நாம கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கும் அந்த ஜாப் கன்ஃபார்ம்ல. இன்னும் 1 வருஷத்துல என்னோட படிப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று கூலாக கூறி புன்னகைக்க, நோ, இன்னும் 2 நாள்ல நமக்கு கல்யாணம், அதுவும் ரிஜிஸ்டர் மேரேஜ் என்றான் அழுத்தமான குரலில். குரு, என்ன சொல்ற? நாம ஏன் அப்படி யாருக்கும் தெரியாம கல்யாணம் செஞ்சுக்கணும், அதுவும் 2 நாள்ல? எப்படி குரு என்ற கலக்கத்துடன் வினவ, 2 நாள்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம் வெண்பா. என் மேல உனக்கு உண்மையான லவ் இருந்தா இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காத என்று இதுதான் என் முடிவு என்பது போல் அழுத்தம் திருத்தமாக கூறி நடந்தான். அவனின் எதிர்பாராத இந்த திடீர் முடிவால் கல்லாய் சமைந்து போனாள் பெண் அவள். பதிவு திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. தன் மனைவியின் கைகளை ஆதரவாய் பற்றி கொண்டான் குரு. முகம் மலர அவளை நோக்க, அவளோ குழப்பத்துடன் கலங்கிய விழிகளுடன் தலை உயர்த்தி பார்க்க, அவளது கண்ணீரை வேறு விதமாக எடுத்து கொண்டவன், எதுக்கு பழற? ஏன், உனக்கு என்ன கல்யாணம் செய்ய பிடிக்கலையா என்று கேட்டான் எரிச்சலுடன். ஐயோ இல்ல குரு, உன்னை பிடிக்காமதான் நீங்க திடுதிப்புன்னு 2 நாள்ல கல்யாணம்னு சொன்னப்போ, ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டனா என்று கூறி முடிக்கையில் குரல் உடைந்தது. அந்த குரல் அவனை தாக்கியதோ. அவளை தோளோடு அணைத்து வந்து சுகீர்த்தனின் காரில் அமர செய்தவன் அவள் இரு கன்னங்களையும் தாங்கி, உனக்கு உன் குரு மேல நம்பிக்கை இருக்குல்ல என்று கேட்க, அவள் தலை மேலும் கீழுமாக ஆட புன்னகையுடன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா, அதுக்கப்புறம் உன் வீட்டுல நானே வந்து பேசுறேன். இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம்மா, ப்ளீஸ், உன் குருவுக்காக என்ற கெஞ்சலாய் கேட்ட அவளால் அதை மறுக்க முடியவில்லை. சரி என்று விட்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் வெண்பா. அங்கு நடப்பவை புரியாமல் பார்வையாளனாய் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் சுகீர்த்தன். முதல் நாள் கனடாவில் இருந்து வந்தவனிடம் ஒன்றையும் கூறாமல் கையோடு கூட்டி கொண்டு வந்து, எனக்கும் வெண்பாவுக்கும் இன்னைக்கு கல்யாணம், நீதான் சாட்சி கையெழுத்து போடணும் என்று அவன் தலையில் பெரிய பாறாங்கல்லையே தூக்கி போட்டான் குரு. பின்ன குருவின் தந்தைக்கும் அவன் தந்தைக்கும் இந்த விஷயம் மட்டும் தெரிந்தால் நடுவில் மாட்டிக்கொள்வது இவன்தானே. ஆனால் நண்பனின் இந்த காரியத்திற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கக்கூடும். இல்லையெனில் அவன் எடுத்தோம் கவுத்தோம் என்று எதையும் செய்யும் ஆள் இல்லை என தோன்ற அவனும் ஒத்துக்கொண்டான். வெண்பாவின் நிலை குறித்து அவனுக்கும் கவலை தோன்ற அவளை தனியே அழைத்து பேசினான். அன்றிரவு விட்டத்தை விரித்தபடி படுக்கையில் இருந்தவளை கலைத்தது அவளது கைபேசியின் வைப்ரேட் ஒலி. படுக்கையில் படுத்திருந்தவாறே கைபேசியை எடுத்து பார்க்க அதில் குருவின் பெயர் விழவே, இத்தனை நேரம் சோகத்தில் மூழ்கி இருந்தவளது இதழ்கள் தானாக மலர அழைப்பை ஏற்றாள். ஏய் மைடியர் பண்ணோட்டி என்றான் உற்சாகம் பொங்கும் குரலில். குரு, என்ன இந்த நேரத்துல என்றாள் கிசு கிசு குரலில். அவள் சத்தமாக பேசி யாருக்கும் கேட்டுவிடக் கூடாதே, அதனால்தான் இந்த ஹஸ்கி குரல். அந்த குரல் அவனுள் பல ஹார்மோன் மாற்றங்களை விளைவிக்க அவன் மனதில் பற்பல எண்ணங்கள் தோன்றினாலும் சிரமப்பட்டு அதை கட்டுப்படுத்தி கொண்டான். உன்னை பார்க்கணும், வெளியே வா, உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்க என்று அசால்ட்டாக அவன் கூற, மறுநொடி ஷாக் அடித்தது போல படுக்கையை விட்டு படார் என்று எழுந்து அமர்ந்தாள். குரு, என்னடா சொல்ற? இங்கேயா இருக்க? என்னால இப்ப எப்படி வெளியே வர முடியும்? போ குரு, நாம காலையில மீட் பண்ணலாம் என்று பதற்றத்துடன் கூற, அவனோ அதை கேட்கும் நிலையில் இல்லை. நான் நாளைக்கு காலையில வேலை விஷயமா கொழும்பு போறேன், எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும், வெளியே வா
என்று பிடிவாதமாக இருக்க வேறு வழியில்லாமல் எழுந்தாள். பெரிய சால்வை ஒன்றை எடுத்து தன் தலையோடு போர்த்தியவள் நிலத்துக்கு வலித்து விடுமோ என்று தோன்றும் அளவிற்கு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து திருட்டு பூனை போல ஹாலை கடந்து வந்து பின்பக்க கதவை மெதுவாக திறந்து வெளியே வந்தாள். அந்த இருட்டில் குரு எங்கே இருக்கக்கூடும்? கண்களை கூர்மையாக்கி சுற்றிலும் தேட திடீரென அவள் இடையோடு பற்றி இழுத்து சுவரோடு சாய்த்தது இரு கரங்கள். அது குருதான் என்று தெரிந்தாலும் அவன் திடீரென்று இழுத்த வேகத்தில் இதயம் தூக்கி வாரி போட நெஞ்சின் மத்தியில் கை வைத்து, டே லூசு, உனக்கு அறிவே இல்லையாடா? இந்த நேரத்துல வெளியே வான்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்படி எரும மாடு மாதிரி பின்னாடி வந்து இழுக்கிறையேடா? எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? என்று அவனது கை சந்தில் பலமாக அடிக்க அவளது ஒவ்வொரு அடியையும் சிரித்தபடியே பெற்று கொண்டான். ஹே, போதும்டி, உங்ககிட்ட இப்படி அடி வாங்குறதே என் பொழப்பா போச்சு. உங்க ஊர்ல கட்டின புருஷனை இப்படித்தான் அடிப்பாங்களா? என்ற புருவம் உயர்த்தி கேலியாய் வினவியபடி சிரித்து கொண்டே அந்த சால்வைக்குள் தானும் புகுந்து கொண்டான். தான் கொழும்பு செல்லும் காரணத்தை கூறி அவளுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்ப எத்தனிக்க அவள் மனதில் ஏனோ ஒரு இனம் புரியாத வலி. அதை என்னவென்று சொல்வதென்று தெரியவில்லை அவளுக்கு. மனம் ஏனோ படபடவென அடித்து கொண்டது. அவனை பார்ப்பது இதுவே கடைசி தடவையாக இருக்கக்கூடும் என அப்போதே அவள் மனதிற்கு தெரிந்திருக்குமோ? அவ்வாறு தெரிந்திருந்தால் போகத்தான் விட்டிருப்பாளா? அவன் சட்டையை இறுக பற்றியவள் அவனை நோக்கி, வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடு குரு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என்ன மறந்துட மாட்டேல்ல என்ற கலங்கிய குரலில் கூறியவளை பார்த்தவனுக்கு அவள் மேலான காதல் மேலும் பெருக இறுக அணைத்தவன், ஏய் லூசு பொண்டாட்டி, நீ என் உசுருடி, உன்னை மறந்து என்னால வாழ முடியுமா? நான் அமெரிக்காவா போறேன்? தோ இங்க இருந்த கொழும்புக்கு 3 மணி நேரம்தான். இதுக்கு போய் இப்படி மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் அங்கேயே செட்டில் ஆக போகலை. நம்ம ஃப்யூச்சருக்கான வேலைகளை முடிச்சுட்டு என் பொண்டாட்டியை என் கூடவே அழைச்சிட்டு போய் 24 மணி நேரம் கூடவே வச்சுக்கிறேன், போதுமா? இப்போ சிரிமா, அப்படியே ஒன்று கொடு, அதே எனர்ஜியோட மாமா சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்ற குறும்புடன் கூற, இத்தனை நேரம் மனதில் இருந்த சுணக்கம் மறைந்து அவள் கன்னம் இரண்டும் சிவக்க தலை நிமிராமல் நின்றிருந்தாள். ஆசையுடன் அவள் இதழ் நோக்கி குனிந்தவன் நீண்ட இதழ் முத்தத்தை வழங்க அதில் புதையுண்டு போனாள் அவள். அன்றைய அழகிய காட்சி அவள் கண் முன்னே தத்ரூபமாய் தோன்ற, அவன் இல்லாத இன்றைய தனிமையில் அந்த நினைவுகள் அவளை உயிருடன் கொன்றது. அந்த இரவில் இதழ் முத்தத்துடன் சென்றவன்தான். அதன் பிறகு அவன் திரும்பி வரவே இல்லை. பல முறை முயன்றும் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. சுகேத் தனது அலைபேசி இலக்கமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் என்னவாயிற்றோ என்று பதறினாள். அவனுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது என கடவுளிடம் மன்றாடினாள். குரு வருவான் என நம்பினாள். இப்படியே 3 மாதங்கள் கடந்தன. அவள் பாட்டிற்கு கல்லூரி சென்று வந்தாள். அங்கும் குருவின் நினைவுகளே. கல்லூரி விடுமுறையில் வழங்கப்பட்டது. வெண்பாவுடன் கூடவே இந்துமதியும் கவினும் ஊருக்கு சென்றனர். அவனை பற்றி யாரிடம் கேட்பது, அவனை எப்படி அணுகுவதென்றே தெரியவில்லை. ஒருவேளை குருவின் தந்தை ஏதாவது செய்திருக்க கூடுமோ? அன்று வேதநாயகம் அவளை பார்த்த பார்வை நினைவில் வந்து அவளை கிலி கொள்ள செய்தது. எப்படியோ வேதநாயகத்தின் வீட்டு தொலைபேசி இலக்கத்தை தேடி பெற்று கொண்டாள். அவர் ஓர் முக்கிய புள்ளி என்பதால் அதை கண்டுபிடிப்பது ஒன்றும் அவ்வளவு சிரமமாக இருக்கவில்லை. முயன்ற வரவழைத்த தைரியத்துடன் வேதநாயகத்தின் வீட்டு தொலைபேசி எண்களை அழுத்தினாள். அந்த பக்கம் அழைப்பு எடுக்கப்பட பேசியது குருவோ வேதநாயகமோ இல்லை, அந்த வீட்டு வேலைக்காரி. ஹலோ, யாரு? ஹலோ, அமைச்சர் வேதநாயகம் வீடா? ஆமாங்க, நீங்க யாரு? ஐயா இப்ப வீட்டுல இல்லையே. வீட்டுல யாருமே இல்லையா எல்லாரும் என்று அவள் கேட்க வந்ததை கேட்கும் பொறுமையற்ற அந்த பெண்மணி, குரு தம்பிக்கும் நிஷா மேடமுக்கும் நிச்சயதார்த்தம், எல்லாரும் அங்க போயிருந்தாங்களே. மின்னாமல் முழங்காமல் அவள் தலையில் விழுந்தது பேரிடி. அவள் கையில் இருந்து தானாக நழுவி விழுந்தது கைபேசி. குருவுக்கும் நிஷாவுக்கும் நிச்சயதார்த்தமா? அவன் மனைவி நான் எங்கே இருக்க? அங்கே இன்னொருத்தியை மணப்பானா அவள் கணவன்? இல்லை இல்லை, குருவால் என்னை ஏமாற்ற முடியாது என அவள் மனம் அடித்து கூறினாலும் பின்னே ஏன் அவன் இத்தனை காலம் தன்னுடன் பேசவில்லை?
குரு, சுகேத்தன் இருவரது கைபேசியும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது நினைவில் வந்தது. அப்படியானால் இத்தனை காலம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோமா? குருவின் மீதான நம்பிக்கை சுக்கு நூறாக உடைந்தது போல அவள் மனமும் உடைந்து போனது. இலவு காத்த கிளியை போன்ற தன் நிலையை அறவே வெறுத்தாள். இதயத்தில் யாரோ சூட்டுக்கோலால் இழுத்தது போல் பச்சை ரணமாய் ஒரு வலி உண்டானது. வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினம்தான். இருந்தாலும் சில காரணங்களுக்காக கடந்து சென்றேயாக வேண்டும். இதுவும் கடந்து போகும். ஆனால் எதுவும் மறந்து போகாது. சில நேரத்தில் நம் பார்வைகள் சிலதை தவறாக எடை போட்டு விடுகிறது. அந்த சில உண்மையில் நமக்குரியன அல்ல. அதை புரிந்து கொள்ள முயலும் போது வெகுவாக காலம் கடந்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது? எதற்காக இப்படி நடந்தது? எதனால் இப்படி நடந்தது என்ற பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தலையை இரு கைகளாலும் தாங்கிய வண்ணம் ஐயோ என கத்திவிட்டாள் வெண்பா. அவள் கத்திய சத்தம் கேட்டு பதறி அவள் அறைக்குள் ஓடி வந்தார் வெண்பாவின் அம்மா. தலையை அழித்து பிடித்த வண்ணம் கண்கள் அமர்ந்திருந்த கோலத்தை கண்டு திகைத்தவர் அவள் அருகில் வந்து, என்னாச்சுமா? ஏன் கத்துன? சொல்லுமா. காலேஜ் லீவ் விட்டதுல இருந்து நீ ஒரு மாதிரியா இருக்க. உனக்கு என்னாச்சுடா? ஏன் இப்படி இருக்க என்று அவர் கேட்ட கேள்விகளுக்கு தலை வலிக்குதுமா என்ற பதிலோடு நிறுத்தி கொண்டாள். டாக்டர் கிட்ட போகலாமா என்று கேட்டவர் அவள் நெற்றியை தொட்டு பார்த்து, லேசா சுடுது, காய்ச்சல் மாதிரி இருக்கே வெண்பாமா, கிளம்பு, டாக்டரை பார்த்துட்டு வரலாம் என்று அழைத்தார். அதை பொருட்படுத்தாதவள், வேண்டாம், தலைவலி மாத்திரை போட்டு தூங்குனா சரியாயிடும் என்று கூறிவிட்டு ஒரு மாத்திரையை விழுங்கியவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் படுத்து கொண்டாள். வெண்பா கொஞ்ச நாட்களாக ஆளை மாறி போயிருந்தாள். அழுதழுது சிவந்து போன கண்கள், காய்ந்து வறண்டு போன இதழ்கள், சோகம் இழையோடும் முகம் என களை இழந்து போயிருந்தாள் வெண்பா. அவளது தாய்க்கும் சித்திமாருக்கும் கூட தன் செல்ல மகளின் தோற்றம் கண்டு உள்ளே கவலை தோன்ற ஆரம்பித்தது. அவளிடம் போய் ஒவ்வொருவராய் போய், என்னதான் உன் பிரச்சனை வெண்பா என்று அன்பாய் கேட்டாலும் அதட்டி கேட்டாலும் அவளது பதில் ஒன்றுதான், மௌனமாய் இல்லை என்ற தலையாட்டிவிட்டு வெறித்த பார்வையுடன் மீண்டும் தன் துக்க இரங்கலை துவங்கி விடுவாள். அவளது நிலை கண்டு இளமதி வேகமாக கலங்கி போயிருந்தார். முப்பொழுதும் சோகமாய் கடத்தும் அவளுக்கு இவளுக்கு நேர்ந்தது என்ன? கல்லூரியில் ஏதேனும் நடந்திருக்க கூடுமோ? ஒருவேளை காதல்? சேச்ச, நம்ம குட்டிமா இதெல்லாம் பண்ண மாட்டா. அப்படியே இருந்தாலும் அதை மறைக்கிற அளவுக்கு தைரியம் இல்லாத பொண்ணு இல்லையே என்ற ஒரு சந்தேகம் கூட எட்டி பார்த்த மறுகணம் காணாமல் போனது. அன்றும் இரவு தூங்காமல் தன் அறையில் ஜன்னல் வழியே வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவனை காணாத பொழுதுகள் சிரமமாக கழிந்தன. அவள் மனதில் அப்படி என்ன சோகம்? அதை இன்று எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் அவள் அறைக்குள் நுழைந்தார் இளமதி. வானத்தை வெறித்த வண்ணம் அமர்ந்திருந்த வெண்பாவின் நிலை அவரை கவலை கொள்ள செய்ய, அவள் அருகில் போய் அமர அதை கூட உணராமல் இருப்பவளை என்ன செய்தால் தகும்? குட்டிமா என்ற தோள் தொட்டு அழைக்க, என்ன சித்தி, உனக்கு என்னம்மா கவலை? ஏன் இப்படி இருக்க? உன் மனசுல அப்படி என்ன கவலை இருக்குன்னு தெரியல. ஆனா உன்னை பார்த்தாலே தெரியுது, ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கன்னு. காலேஜ்ல ஏதும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சித்தி கிட்ட சொல்லுமா என்ற வருத்தத்துடன் கேட்க, ஒண்ணுமில்ல சித்தி. இந்த ஒண்ணுமில்ல எத்தனை தடவை சொல்லிட்ட. ஆனா உன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியும். அதை சொல்றதால உனக்கு கஷ்டம்னா நீ சொல்லவே வேணாம். ஆனா எந்த கவலையும் கஷ்டமும் நிரந்தரம் இல்லை. நம்ம விடாம துரத்துற அந்த கஷ்டத்துல இருந்து நாம தான் வெளியே வர முயற்சிக்கணும். அதுலயே இருந்தோம்னா அந்த கவலையே நம்ம கொன்னுடும். எங்க கிட்ட மறைக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த விதத்துல உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. என்ன நடந்தாலும் உன் கூட உன் குடும்பம் இருக்கு. உன்னை வருத்திக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்துல இருந்து வெளியே வா. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தா எந்த கஷ்டத்தையும் கடந்து போகலாம். பழைய குட்டிமாவா நீ இருக்கணும் என்று வெண்பாவின் கைகளை ஆதரவாய் பற்ற விழி அகல நோக்கியவள், ஒண்ணுமில்ல சித்தி, நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் எப்பவும் உங்க குட்டிமாவா தான் இருப்பேன் என்று முயன்று வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் கூற,
அவளது புன்னகை தந்த மகிழ்ச்சியில் அவளை கட்டி அணைத்து அவளை உறங்குமாறு கூறிவிட்டு சென்றார். விழித்திரை இரண்டும் கலங்க அத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகை அவளை முழுவதுமாக ஆட்கொண்டது. அவள் மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்திருக்கும் தன் உறவுகளை ஏமாற்றி விட்டேனே, என்ன செய்வேன், எங்கே பிழை நேர்ந்தது, ஏன் ஏன் என்று தன்னையே கேட்டு கொண்டவளுக்கு வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒரு வலி தோன்ற இத்தனை நாட்களாக ஆடைக்குள் மறைத்து வைக்கப்பட்டு அவள் நெஞ்சோடு உறவாடி கொண்டிருந்த தாலியை தொட்டு பார்த்தாள். அவள் நெஞ்சை போல அவள் விழிகளின் கீழ் இமைகள் துடித்தன. விழிகள் இரத்தமென சிவக்க கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவன் நினைவுகள் நிழலாய் துரத்த ஆற்றாமை தாங்காமல் அழுது கரைவதே அவளது தொழிலாய் ஆனது. இங்க பாரு பானு, உனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக என்னால் அரசியலை விட முடியாது. அப்படி உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்னு சொல்லு. என்ன குறை இல்லைன்னு கேளுங்க. நீங்க செய்யறது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. அரசியல்ல வேணும்னா இதெல்லாம் சகஜமா இருக்கலாம். ஆனா அது நமக்கு வேணாம். தயவு செஞ்சு இந்த அரசியலை விட்டுடுங்க என்று வேதநாயகத்திடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள் அவரது மனைவி பானுப்பிரியா. அவர் எவ்வளவு எடுத்து கூறியும் புரிந்து கொள்ளாமல் அரசியல் வாழ்க்கையை விட்டு விடுமாறு வற்புறுத்த அவருக்கு தன் மனைவியின் மேல் கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அரசியலில் அடைந்திருக்கும் இந்த இடத்தை எதற்காகவும் விட்டுத்தர தயாராயில்லை. குருவின் தந்தை வேதநாயகம் பானுப்பிரியாவும் காதலிக்க பானுப்பிரியாவின் முழு குடும்பம் அவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர். தன் மனைவி மற்றும் குழந்தையை எந்த விதத்திலும் குறைவில்லாமல் பார்த்து கொண்டார். பானுவிற்கு நல்ல கணவனாக, குரு பிரகாஷிற்கு நல்ல தந்தையாகவே இருந்தார். அப்படியே அரசியலில் குதித்துவிட ஆரம்பத்தில் சிறந்த அரசியல்வாதியாகவே இருந்தார். அரசியல் மோகம் அவரை விட்டுவிடவில்லை. அதனை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு சில தவறுகளையும் செய்ய ஆரம்பித்துவிட அதை அவரது மனைவியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆரம்பத்தில் அன்பாய் கூறினார், கேட்கவில்லை. பிறகு சிறிது சிறிதாக சண்டை போட இன்று அது பெரிதானது. அரசியலை விடுறதா? நீ என்ன முட்டாளா? உளராத பானு, அரசியல் வாழ்க்கை இப்படித்தான். இந்த விஷயத்துல நீ தலையிடாத என்ற கராராக கூற, நான் தலையிடக்கூடாதா? இந்த அதிகாரம், சொத்து, அந்தஸ்து இருக்குன்னு பெருமையா சொல்றதை விட என் கணவன் நல்லவர்னு சொல்றதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்க தப்பு செய்யறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட போறதில்ல. இந்த கேவலமான வேலைகளை பார்க்கறதுக்கு பதிலா நீங்க ஜெயிலுக்கு போகலாம் என்று அவர் ஆவேசமாக கத்த மறுநொடி அவர் அறைந்திருந்தார். என்னடி, நானும் பார்க்கற ரொம்ப கத்தற. அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா இப்பவே மறந்துடு. இல்ல நானே உன்னை ஆக்சிடென்ட் செஞ்சு போட்டு தள்ளிட்டு அந்த பலியை எதிர்கட்சிக்காரங்க மேல திருப்பி விட்டுட்டு அடுத்த மாச தேர்தல்ல உன்னை வச்ச அனுதாப வாக்குகள் வாங்கிடுவேன். என்னை மிருகமாக்காத என்று அழுத்தமாக கூறியவர் அதற்கு மேலும் அங்கு நிற்காமல் சென்று விட்டார். தந்தையின் இந்த பேச்சை கேட்டு மின்சாரம் தாக்கியது போல நின்றிருந்தான் குரு பிரகாஷ். இத்தனை காலம் அன்பாக பேசும் பெற்றோர்களை பார்த்து பழகிய குருவிற்கு தந்தை தாயின் செயல் அதிர்ச்சியை அளித்ததென்றால் இறுதியாக தந்தையின் வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் அவனை அதிர்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. மறுநாள் காலை பானுப்பிரியா கோயிலுக்கு சென்று திரும்பி வரும் வழியில் கார் விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த செய்தியை கேட்டு மயங்கி விழுந்தான் குரு. வேதநாயகம் மனதளவில் உடைந்து போனார். அவர் கோபத்தில் சொன்னார், அதற்காக காதல் மனைவியையே கொல்லும் அளவிற்கு தரம் இறங்கிவிடவில்லை. தந்தை தான் நேற்று சொன்னதை உண்மையிலேயே செய்து தன் தாயை கொன்று விட்டதாகவே கருதி தந்தையின் எல்லையற்ற கோபமும் வெறுப்பும் உருவானது. குருவிற்கு பானுப்பிரியா இறந்த செய்தியை கேட்டு வந்திருந்த தாத்தாவுடன் அவரது ஊருக்கே சென்று விட்டான். 10 வருடங்களாக வேதநாயகம் இருந்த திசையே தலை வைத்து படுக்கவில்லை. அவர் உண்மையை கூற பலவாறு முயன்றும் அவரது பேச்சை கேட்க அவன் தயாராயில்லை. தன் காதால் கேட்ட தந்தையின் பேச்சே அவனது வெறுப்பை மேலும் வளர்த்தது. இதை செய்தது எதிர்கட்சிக்காரர்கள் தான் என்று நிரூபணமாகிவிட அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. அப்போதும் அவன் தன் தந்தையை நம்புவதாயில்லை. அவன் தந்தையை வெறுத்தே வாழ பழகினான்.
அன்று பல வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம் அவர் கண்முன் தோன்ற அவர் அறியாமலே அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. கண்ணாடியை கழற்றி கண்களை துடைத்து கொண்டார் வேதநாயகம். டாட், டாட் என்று கத்திக்கொண்டே அவர் முன் வந்து நின்றான் குரு. என்னப்பா, என்ன வேணும்? நிஷாவும் நானும் பொலன் அறுவை தாத்தா வீட்டுக்கு போறோம். இப்ப அறுவடை காலம் வேற. நான் போய் பார்த்துக்கணும். அப்படியே நிஷாவுக்கும் அந்த ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் என்று அவன் விளக்க, சிறிது நேரம் யோசித்தவர் சம்மதம் தெரிவிக்க, அவனும் நிஷாவை அழைத்து கொண்டு பொலன் அறுவை நோக்கி பயணம் செய்தான். அப்போது அவன் அறிந்திருக்க மாட்டான் இந்த பயணம் அவன் வாழ்க்கையில் எத்தகைய குழப்பத்தை உண்டாக்கப் போகிறதென்று. அங்கு பொலன் அறுவையில் தன் தந்தையின் மடியில் படுத்திருந்தாள் வெண்பா. அவளது களை இழந்த அமைதியான தோற்றம் அவள் தந்தையை சிந்திக்க தூண்டியது. வெண்பாவின் தாய் தந்தை பிரிந்து வாழ்ந்தாலும் அவளது கடமைகளை செய்ய இருவரும் தவறியதில்லை. அவளது தந்தைக்கு வேலை நிமித்தமாக பொலன் அறுவைக்கு மாற்றலாகி வந்திருந்தார். தந்தையோடு சில காலம் தங்கியிருந்து வருவதாக கூற அவளது தாய் தடுக்கவில்லை. கடந்த ஒரு வாரமாக தந்தையின் அன்பும் அரவணைப்பும் அவளை ஓரளவு தேற்றி இருந்தது. முழுவதுமாக இல்லை, அது அவளால் முடியாததும் கூட. ஒருவேளை குருவின் தந்தைதான் அவனை ஏதாவது சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டும். கடவுளே, குருவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அந்த நிலையிலும் காதல் கொண்ட பெண் மனம் அவனுக்காக பிரார்த்திக்க, காயம்பட்ட அவள் மனமோ இல்லை இல்லை, அவன் என்ன சின்ன குழந்தையா கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்க? நாடகமாடி என்னை ஏமாற்றி விட்டான் என்றது. வெண்பாமா என்ற தந்தையின் குரலில் சுயம் பெற்றவள், ஆ, என்னப்பா என்று கேட்டுக்கொண்டே அவர் மடியை விட்டு எழுந்து அமர்ந்தாள். நேரமாச்சு, நான் கிளம்பட்டுமா? கமலா வந்ததும் உனக்கு பிடிச்சத சமைக்க சொல்லு. எங்கேயாவது போகணும்னா அவங்கள கூடவே கூட்டிட்டு போமா என்றவர் அவளிடம் விடை பெற்று கிளம்பினார். அன்று அவள் மனம் ஏனோ படபடுத்து கொண்டே இருந்தது. கடவுளே, இருக்கும் துன்பம் போதாதென்று இன்னும் ஒன்றை தந்து விடாதே, அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என மானசீகமாக வேண்டிக் கொண்டாள். பச்சை கம்பளம் விரித்தாற் போன்று எங்கும் பசுமையான வயல்வெளி, நீர் சலசலத்து ஓடும் அருவி, அருகே ஒரு சிறிய கற்பாறையின் மீது சோக சித்திரமாய் அமர்ந்திருந்தாள் வெண்பா. அவளது செவிகளை தீண்டியது குருவின் அரிதான சிரிப்பொலி. அது பிரம்மையோ என்று தோன்றினாலும் அவள் உள் உணர்வு ஏதோ உறுத்த திரும்பி பார்த்தாள். ஆம், அங்கு யாருடனோ கைபேசியில் உரையாடியபடி சத்தமிட்டு சிரித்த வண்ணம் வந்து கொண்டிருந்தது குருவேதான். இத்தனை நாட்களாக அவன் மீதிருந்த கோபமும் வெறுப்பும் அவனை கண்ட நொடி மாயமாய் மறைய, இதயம் குத்தாட்டம் போட, தாயை கண்ட குழந்தையின் உற்சாகத்துடன் அவனை நோக்கி ஓடி வந்தாள். குருவின் தோற்றத்தில் எத்தனை மாற்றம்! இதுவரை ஒரு கல்லூரி மாணவனாக சாதாரணமான மிடில் கிளாஸ் தோற்றத்தில் காணப்பட்டவனது இன்றைய தோற்றம் அவளை வியக்க வைத்தது. முன்பிருந்த அதே கம்பீர தோற்றம் இல்லை, அதை விட அதிகமான அதே ஸ்லிம் ஃபிட் டி ஷர்ட்டில் முறுக்கேறி தெரிந்த அவன் தசைகள், அதே ட்ரேட்மார்க் புன்னகை, அவனது மாநிறம் கூட சற்று வெளுத்திருந்தது. மொத்தத்தில் அவள் கண்களுக்கு ஆண் அழகனாய் தெரிந்தான் அவன். குரு, குரு என்ற மலர்ந்த முகத்துடன் அவன் முன்னே சென்று நின்று கைபேசியை காதில் வைத்த வண்ணமே திரும்பி பார்த்தான். அவன் விழிகளில் அவளை போல் ஆர்வம் இல்லை, அவளை கண்ட மகிழ்ச்சி இல்லை. யார் என்பது போல பார்த்தான். அதையெல்லாம் கண்டுகொள்ளும் நிலையில் அவள் இருக்கவில்லை. குரு, எப்படி இருக்க? இவ்வளவு நாள் எங்கடா போன? நீ இல்லாம எவ்வளவு துடிச்சு போன தெரியுமா என்று அடுக்கடுக்காய் பல கேள்விகளை அடுக்கினாள். அப்போது கூட அவளுக்கு நிஷாவை பற்றி கேட்க தோன்றவில்லை. அதை அவள் மறந்தே போனாள். அவளது பேச்சை கேட்டு திகைத்தவன் கைபேசியை அணைத்து பாக்கெட்டில் போட்டுவிட்டு அவளை புரியாத பார்வை பார்க்க அவளது பதற்றம் அதிகமானது. யார் நீ? குரு, அதிர்ந்தாள் வெண்பா. ஆமா, நான் குருதான். நீ யார்? என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்டு விட்டானே. ஐயோ, என்னவாயிற்று என் குருவுக்கு? ஒருவேளை தன்னுடன் விளையாடி பார்க்க முனைகிறானோ? குரு, நான் வெண்பா, விளையாடாதடா. ஆவலாய் அவனையே பார்த்திருந்தாள். எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா உன் கூட விளையாடிக்கிட்டு இருக்க? அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. தயவு செய்து வழியை விடு
என்று நகர முற்பட்டவனை கையை பிடித்து தடுத்து நிறுத்தி அழுத்தமாக அவனை பார்த்தாள். குரு, நான் உன்னுடைய மனைவி என்றாள். அவ்வளவுதான். பளார்! குருவின் கை அவள் கன்னத்தில் பதிந்தது. கலங்கிய விழிகளுடன் கன்னத்தை தாங்கியபடி மிரண்டு போய் அவனை பார்க்க அவன் கண்களோ கோபத்தில் சிவந்திருந்தன. சி, என்ன மாதிரி பெண் நீ? இப்படி ரோட்ல போறவன் கையை பிடித்து இந்த மாதிரி கீழ்த்தரமா நடந்துக்கிற? இதுல நீ என் மனைவின்னு சொல்ல உனக்கு எந்த அளவு தைரியம் இருக்கணும்? இப்போதெல்லாம் படத்துக்காக பட்ட பகல்லையே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்டு அவள் மீது ஒரு கேவலமான பார்வையை வீசினான். அவ்வளவுதான். அவள் மனம் உடைந்தாள். அடித்தது கூட வலிக்கவில்லை. குருவின் வார்த்தைகள் கூறிய அம்புகளாய் அவளுடைய இதயத்தை துளைத்தன. கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிறு இரும்பு குண்டாய் கனக்க எதிர்பாராத அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமல் தவித்தாள் வெண்பா. ஹே ஹனி, யார் கூட பேசிட்டு இருக்க என்று கூறிக்கொண்டே ஒயிலாக நடந்து அவள் அருகே வந்து நின்ற அல்ட்ரா மாடன் பெண் ஒருத்தி அவள் கையோடு தன் கையை சேர்த்து கோர்த்து நின்றாள். தெரியாது நிஷா, இந்த மேடமுக்கு நான் புருஷனாம். அந்த புருஷன் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து எள்ளலாய் கூற, வாட் என்ற பொய்யாய் அதிர்ந்தவள் ஹா 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 என்று வாய் விட்டு நகைத்தாள். குரு என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறான், நிச்சயதார்த்தமே நடந்துருச்சு, இதுல புருஷனாம், வாட் அ ஜோக். மீண்டும் அதே சிரிப்பு. பணக்கார பையன் ஒருத்த கண்ணில் பட்டுடக்கூடாதே, அப்படியே அவனை வளைச்சு போட்டுக்க பாப்பீங்களே, உன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி அலையிற கேஸ் இருப்பாங்க, அப்படி ஒருத்தனை ட்ரை பண்ணு என்று அவளை அருவருப்பான ஒரு பார்வை பார்த்து வைத்தாள். அவளது வார்த்தைகளில் எரிமலையின் அடிவாரத்தில் நிற்பது போல் தகித்தது அவளுக்கு. அந்த அருவருப்பான பார்வையில் அவர்கள் முன் ஆடை இல்லாமல் நிற்பது போல் உடல் கூச குருவை ஏறிட்டு பார்த்தவள் அதற்கு மேலும் தாங்க மாட்டாமல் அழுது கொண்டே ஓடினாள். அன்றைய சம்பவத்திற்கு பிறகு அவன்தான் நிம்மதியின்றி தவிக்கலானான். கலங்கிய விழி வழியே அவள் பார்த்த பார்வையில் என்ன இருந்ததென அவனால் கணிக்க முடியவில்லை. ஆனால் அந்த கண்களில் பொய் இல்லை என்பது தெளிவாய் தெரிந்தது. பின்ன எப்படி அவள் என் மனைவி என்பாள்? எவ்வாறாயினும் அவளை கீழ்த்தரமான பெண்ணாக மாத்திரம் எண்ண முடியவில்லை. அந்த பார்வை அவனை பலவாறு சிந்திக்க தூண்டியது. அதன் பின் இரு வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அவளை காண நேர்ந்தது. ஒரு முறை கோவில் தூணில் கண்கள் மூடி சோகமாய் சாய்ந்து அமர்ந்திருந்தவளை கண்டான். அன்று அவளை அப்படி பேசியிருக்க கூடாதோ என அவளுக்காக அவன் மனம் அவனையே குற்றம் சாட்ட உடனே அங்கிருந்து விரைந்து சென்றான். மீண்டும் ஒரு நாள் அன்று வீதியில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள் வெண்பா. அவள் மனம் ரணமாய் வலித்தது. அவன் சொன்னதும் சரிதானே. அவன் பல முறை வேண்டாம் என்று துரத்தியும் வலிய சென்று காதல் செய்தது நான் தானே. தேடி தேடி போய் குட்டிய அன்பு குப்பையை விட கேவலமானதாகி விடுகிறது. அன்று நிஷா உரிமையாய் அவன் கை கோர்த்து நின்ற போது அவள் மனம் பட்ட பாடு அவளுக்குத்தானே தெரியும். உரிமை உண்டு எனினும் நமக்கு மதிப்பு இல்லையே என ஒதுங்கி இருக்க வேண்டியுள்ளது. அழுதழுது கண்களில் கண்ணீரும் வற்றிவிட்டது. மரத்து போனது அவள் இதயம். என்னதான் முயன்றும் அவளால் அவன் நினைவுகளை மறக்க முடியவில்லை. அவன் இல்லாத ஒவ்வொரு நொடியும் யுகமாய் தோன்றியது. எதிர்காலம் அவள் கண் முன் தோன்றி கோரமாய் சிரித்தது. என் ஒருத்தியின் சுயநலத்திற்காக என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் குடும்பத்தையே ஏமாற்றி விட்டேனே. இது மட்டும் அவர்களுக்கு தெரிந்தால், இல்லை, இது தெரியவே கூடாது, இது என்னுடனே போகட்டும் என்று தனக்குத்தானே எண்ணிக்கொண்டவள் வழிந்திருந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்து விட்டாள். அடுத்து அவள் செய்ய வேண்டியதை முடிவு செய்தாள். ஆம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு தான் உயிரை விட்டு விடுவதுதான். மறுகணமே அதை செயலாற்ற எண்ணியவள் சுற்றமுற்றம் நோட்டம் விட்டாள். தூரத்தில் அசுர வேகத்தில் வரும் பெரிய லாரியை கண்டவள் சிறிதும் யோசிக்காமல் அதை நோக்கி ஓடலானாள். இதோ நெருங்குகிறது. உன்னை உயிராய் உருகி காதலித்த பாவத்திற்காக என் உயிரையே விட்டுவிடப் போகிறேன். இன்னும் கொஞ்சம்தான் நெருங்கிவிட்டது. அந்த வேகத்தில் மோதினால் நிச்சயம் உடலில் உயிர் எஞ்சாது. இன்னும் சில நொடிகளில் பேரிரைச்சலோடு வரும் லாரி அவளை மோதி தூக்கி வீசப் போகிறது. கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கண் இமைக்கும் நேரத்தில் அவள் இடையை பற்றி யாரோ இழுக்க
இழுத்த வேகத்தில் கண்கள் மங்கி நிலை தடுமாறி அவன் மீதே மயங்கி சரிந்தாள். தரையில் அவன் இருக்க அவன் நெஞ்சின் மீது பூ மாலையாய் வீழ்ந்திருந்தாள் வெண்பா. கடை ஒன்றினுள் இருந்து வெளியே வந்தவன் கண்ட காட்சியில் அதிர்ந்தவன். யார் என கூட பார்க்க தோன்றாது மின்னல் வேகத்தில் அவள் அருகே ஓடி சென்று சாலையை விட்டும் இழுக்க அவன் மீதே சரிந்தாள். அப்போதுதான் அவளை முதன் முறையாக மிக நெருக்கத்தில் பார்க்கிறான். அதற்குள் கூட்டம் கூடிவிட அவளை அப்படியே விட்டு செல்லவும் மனமின்றி தன் இரு கைகளிலும் ஏந்தி சென்று காரில் கிடத்தினான். அதிர்ச்சியில் ஏற்பட்ட சாதாரண மயக்கம்தான். எனவே தண்ணீரை முகத்தில் தெளிக்க சிறிது சிறிதாக மயக்கமும் தெளிய ஆரம்பித்தது. தனக்கு மிக அருகில் இருந்த குருவை கண்டு உதடுகள் மலர்ந்தவளுக்கு நிதர்சனம் உரைக்க மலர்ந்த வேகத்தில் முகம் வாடியும் போனது. அவளது முகம் வாடியதும் அவன் உள்ளமும் வாட அது ஏன் என்று அவனுக்கே புரியவில்லை. ரோட்ல நடக்கும்போது பார்த்து நடக்க மாட்டியா? அப்படி எந்த ஓட்டையை பிடிக்க இந்த ஓட்டம்? கடிந்து கொண்டான் அவன். தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள் அவள். அந்த பார்வையில் ஜீவன் இல்லை. செத்து போகலாம்னு தான் என்றாள் சுரத்தையற்ற குரலில். வாட்? அவன் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி தெரிந்தது. செத்து போற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீதான். நானா? என்ன சொல்ற? ஏன் குரு இப்படி செஞ்ச? உன்னை எப்படியெல்லாம் காதலிச்ச? நீதான கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. நான் என்ன தப்பு செஞ்ச? இப்ப ஏன் என்னை விட்டு விலகி போற? நீ இல்லாத வாழ்க்கையை என்னால வாழ முடியாது குரு, வாழவே முடியாது. நீ சொன்ன மாதிரி நான் அலையிற பொண்ணு இல்ல குரு என்று கூறி முடிக்கும் போதே அவள் குரல் உடைந்து அழ. அன்று போல் அவனால் அவள் மேல் கோபம் கொள்ள முடியவில்லை. அவளது கண்ணீர் அவனை வாய் அடைக்க செய்தது. அன்று அவளை பார்த்து அவன் பேசிய வார்த்தைகளை அவள் வாயால் கேட்கும்போது ஒரு இனம் புரியாத வேதனை அவனை ஆட்கொண்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.